தமிழகத்தில் மயோனைஸ் விற்பனைக்கு தடை. இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் வெளிநாட்டு உணவுகள் மிகவும் விரும்பப்படுகின்றது. குறிப்பாக தந்தூரி, பார்பிக்யூ, ஷவர்மா என பல்வேறு அரேபிய உணவுகளுக்கான கடைகள் வீதிகள் தோறும் இருக்கிறது. இந்த உணவு வகைகளுக்கு முக்கியமான சைட் டிஷ்களில் ஒன்று மயோனைஸ். பச்சை முட்டையுடன் வெஜிடபிள் ஆயில், வினிகர் சேர்த்து மயோனைஸ் தயாரிக்கப்படுகிறது. அதில் பச்சை முட்டை பயன்படுத்தப்படுவதால் கிருமி தொற்று அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இந்த நிலையில் முறையற்ற வகையில் மயோனைஸ் தயார் செய்வது, முறையாக சேமித்து வைக்கப்படாமல் இருப்பது உள்ளிட்ட காரணங்களால் மயோனைஸ் பொது சுகாதாரத்திற்கு அதிக பாதிப்பை விளைவிக்கின்றது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் 2006 பிரிவு 30 உட்பிரிவு 2A படி முட்டையில் இருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸ் வகைகளுக்கு ஓராண்டு காலம் தடை விதிக்கப்படுகிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட் மயோனைஸ்ன்ற ஒரு உணவுப் பொருட்களை பேன் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படிங்கிறத நம்ம அந்த அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் பார்ப்போம். மயோனைஸ்ன்ற உணவுப் பொருட்கள் ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொல்லி நிறைய ஹோட்டலில் பார்த்துருப்போம். ஆனால் அது கொஞ்சம் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னா நல்ல சுவையான ஒரு உணவுப் பொருட்கள் ருசித்து சாப்பிடலாம். ஆனால் இந்த ரா எக்லேருந்து ஒரு சுகாதாரம் இல்லாத சமயமாக அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் ஏற்படக்கூடிய பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், அதாவது சால்மனல்லா, லிஸ்டீரியா, ஈகோலை, இது மாதிரியான பாக்டீரியானால் இந்த மயோனைஸில் கலப்படம் ஏற்படுது, அதனுடைய தரம் குறையுது, அதை சாப்பிடும்போது உடல்நிலை குறைவும் வருது. ஸோ இந்த மாதிரியான தாது பொருட்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது நல்லாவே அதை உபயோகப்படுத்திக்கரலாம், சாப்பிட்டுக்கரலாம். ஆனால் கடையிலையோ இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதாவது டைட்டானியம் டை ஆக்சைடு E171 ஒரு கெமிக்கல் தாது பொருட்கள் அதோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு பாட்டில் சாப்பிடும்போது பிரச்சனை வராது. ஆனால் அதையே தொடர்ந்து சாப்பிடும்போது அதில் நிறைய பிரச்சனைகள், வருஷக்கணக்காக சாப்பிடும்போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். சில சமயங்களில் இந்த ஃபுட் அடிட்டிவ்ஸ்னால் கேன்சர் உண்டாகக்கூடிய அபாயம் இருக்கிறதே தவிர இதனால் கண்டிப்பாக வரும்ன்றதை சொல்ல முடியாது. இப்போ இந்த மயோனைஸுங்கிறது ரா எக்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு உணவுப் பொருட்கள். இப்போ இந்த ரா எக்கில் ஈகோலை, லிஸ்டீரியா, சால்மனல்லா இது மாதிரியான ஒரு பாக்டீரியா வளரக்கூடிய அபாயம் இருக்குது. இது சாதாரணமாக எல்லா ரா எக், அதாவது அந்த முட்டைக்குள்ளே போய் அது கலப்படம் ஆகாது. ஆனால் மேபி அந்த முட்டையை நான் சரியாக ப்ரிசர்வ் பண்ணாமல், அந்த கோல்ட் ஸ்டோரேஜில் வைக்காமல், அழுகின முட்டை அந்த மாதிரியான டேமேஜான முட்டையாக இருந்துச்சுனால் அதில் ஏற்படக்கூடிய இந்த கிருமி தொற்று உடல்நிலைக்கு ரொம்பவே பாதிப்பாக இருக்கும். அதுக்காக முட்டையே சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, முட்டை சாப்பிடலாம். ரா எக்காக இருந்துச்சுனால் அந்த அவுட்டர் பகுதி, அந்த வெளிப்பகுதியை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமானதுக்கு அப்புறமா அந்த ரா எக் விரும்பி சாப்பிடலாம். கலப்படம் இல்லாத முட்டையாக இருக்கணும், கிருமி தொற்று இல்லாததாக இருக்கணும், தாது பொருட்கள் சேராததாக இருக்கணும். இந்த மாதிரியான சுகாதார முறையில் அதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு அதை கன்சியூம் பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் வராது. இதே சமயத்தில் இந்த வேகன் மயோனைஸ் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போதைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்கிறது மயோனைஸுங்கிற அந்த ரா எக் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்னால தயாரிக்கக்கூடியது தான் இப்போதைக்கு பேன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த E171 டைட்டானியம் டை ஆக்சைடு கலந்த இந்த மயோனைஸ் அதை தான் பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களாக இருந்தால் பயமில்லை. ஆனால் வெளியே இருக்கக்கூடிய, அதாவது சுகாதாரம் இல்லாமல் உணவு தயாரித்த பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் இருக்கக்கூடிய மயோனைஸாக இருந்தாலும் சரி, அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு E171 தாது பொருட்கள் இல்லாத, கலப்படம் இல்லாத மயோனைஸாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய அறிவுரைப்படி இந்த மாதிரியான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி அதனால் இருக்கக்கூடிய மயோனைஸ் போன்ற பொருட்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. பொதுமக்கள் நலன் கருதி தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் மயோனைஸ் உற்பத்தி செய்வது, சேமித்து வைப்பது, விநியோகம் செய்வது, விற்பனை செய்வது போன்ற அனைத்திற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தடை உத்தரவு ஏப்ரல் 8ஆம் தேதியில் இருந்து ஓராண்டு காலத்திற்கு அமலில் இருக்கும். ஏற்கனவே தெலுங்கானா மாநிலத்தில் மயோனைஸ் தயாரிக்கப்படுவதற்கு ஓராண்டு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டிலும் இந்த தடை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது.
மீறுபவர்களுக்கு அபராதம் விதித்தல், உரிமம் ரத்து செய்தல் உள்ளிட்ட சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.